ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா பாருங்க, முருங்கைக்கீரை பூ இருக்கு இல்லையா, அது நிறையா இருந்துச்சு. போயிட்டு சரி பக்கத்தில் வாங்கிட்டு வந்தேன், பறிச்சுட்டு இருந்தாங்க. நான் இப்போ வாங்கிட்டு வந்து சரி க்ளீன் பண்ணேன். பாருங்க, முருங்கைக்கீரை, அப்புறமா கொஞ்சம் முருங்கை பூ மட்டும் சூப்பராக இருக்குது. மழை வந்ததுக்கு அதுக்கு அழகாக மலர்ந்து எப்படி தெரியுது பாருங்க. பூ நல்லா இருக்கா பாப்பா? இது நம்ம நான் இப்போ கீழே உதிரிட்டா கீழே வேஸ்ட் ஆகும். அதனால நான் என்ன பண்ணேன்னா செடியில அவங்க பெருக்கும் போதே போயிட்டு கேட்டு வாங்கிட்டு வந்தேன். சரி நமக்கு யூஸ் பண்ணாக்கா நம்மள யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணணும்னா நம்ம க்ளீன் பண்ணிட்டு எல்லாம் ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ணிட்டு இந்த காம்புக்குது பாரு, இந்த காம்பு போட்டால் கூட கசரம் வரும், ஒரு மாதிரி கச்ச கச்சன்னு நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. அதனால என்ன பண்ணேன், இப்படி ஒன்று ஒன்றா இப்படி இருக்கு இல்லையா, ஒன்று ஒன்றா பிடிச்சிட்டு சின்ன வெங்காயம் அப்புறம் வெங்காயம் எல்லாம் போட்டு நம்ம தாளிக்கிறோம் பாரு. இப்போ முட்டை நம்ம எப்படி ஃப்ரை பண்ணுறோமோ முட்டை அதே மாதிரி தான் அதுக்கு என்னென்ன போடுறோங்களோ வெங்காயம் மிளகா எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு இதுக்கு என்ன பண்ணலாம், லாஸ்ட்டில் கடலக்கொட்டை வறுத்துட்டு நம்ம பொடி பண்ணி கூட நம்ம மேலே அப்படியே தூடலாம், நல்லாயிருக்கும். ஆனால் முருங்கைக்கீரை சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோதான் நல்லது. அதனால தான் சரி இது ஒரு வீடியோவும் போடலாம் சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ க்ளீன் பண்ணிட்டா இன்னும் இவ்வளோ இருக்குது பார்க்கலாம். நிதானமாக க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு யாருக்கு பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்கீரை முருங்கைப்பூ யாருக்கு பிடிக்கும்? வில்லேஜிலலாம் நிறையா இருக்கும். இது நம்ம டவுனில் வந்து கிடைக்கிறதில்ல. அதனால தான் கிடைக்கும் போது நம்ம டேஸ்ட் பண்ணக்கூடாது, வாங்கி செஞ்சு சாப்பிட்டா தான் நல்லது உடம்புக்கு. அதனால தான் சரி வாங்கிட்டு இப்போ வந்து க்ளீன் பண்ணிவிட்டு சரி வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கு முருங்கைக்கீரை பிடிக்கும் சொல்லுங்க, பாருங்க. யாராவது பிடிக்கும் கமெண்ட்டில் போடுங்க. நம்மளும் ஃப்ரை பண்ணி சாயந்தரம் அப்படியே எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிவிட்டு சூப்பராக இருக்கும். சைடுக்கு சாப்பிடலாம், சாதம் சாம்பாருக்கு சைடுக்கு வச்சு நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.